ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 24. எபிசோடு 23 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அங்கே செத்தவங்க எல்லாருமே ஒரே அட்டாக்கில் ஸ்பாட் அவுட் ஆகியிருக்காங்க. கொலை பண்ணவங்க மொரட்ட நைட்ஸ் லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு நம்மால் கெஸ் பண்ணுறான். ஆனால் இங்கே நின்னா நம்ம மேலே பழி வரும்னு நினச்சி அங்கிருந்து கிளம்புறான். நமக்கு வந்த வேலை கைசர் ட்ரெஷரை தேடுறது தான் முக்கியம்னு நம்மளால நகர்றான். மேப்பை வச்சு தான் கைசர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில், அதுவும் பார்பேரியன் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ தனக்கு பின்னாடி எம்பையரோட சீக்ரெட் ஹன்ஸ் துரத்திட்டு வரதை ஃபீல் பண்ணுறான். எம்பையரோட டாப் கிளாஸ் அசாசின் யூனிட்டான மொரட்டை கில்லர்ஸ் தான் இவங்க. பெஸ்ட் நைட் கேண்டிடேட்ஸை வச்சு தேடி பிடிச்சி கொலை பண்ணுறதுக்காக இவனுங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இவங்க சீக்ரெட்டாக இருந்தாலும் ஃபியூச்சரில் வரப்போகிற வேர்ல்டு வாருக்கு இவங்க தான் மெயின் ஃபோர்ஸாக இருக்க போகிறாங்க. நம்ம ஆளோட மினி மேப்பில் இவனுங்களோட மூமெண்ட்ஸை பார்க்குற நம்ம ஆளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் டைம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆளை தேடி பிடிச்சி கொலை பண்ணதே இதே டீம் தான். அந்த எம்பையர் கிங்குக்கு இம்மார்டல் வாங்கணும்னு வெறி பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் காண்டினென்ட் முழுக்க இருக்கிற ஆன்சியன் ட்ரெஷரை தேடுறான்னு டியூக் சொன்ன வார்னிங் இப்போ நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. அந்த எம்பையரோட வேர்ல்டு ஜெயிக்கணுன்ற வெறி இந்த ட்ரெஷர் ஹண்ட் பண்ண தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எம்பையர்காரனுங்க ஆல்ரெடி நம்ம கைசர் ரூனிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களோன்ற டவுட் இப்போ நம்ம ஆளுக்கு வருது. அதை நாம் நேரில் போய் தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம ஆள் பிளான் பண்ணுறான். அதே சமயம் அந்த டீம் காட்டுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து இன்னும் டீப்பாக போக ரெடி ஆகுறாங்க. அதில் ஒருத்தன் சுப்பீரியருக்கு ரிப்போர்ட் பண்ண பெல்ட்டில் இருந்து சிக்னல் ஃப்ளேரை எடுக்கிறான். ஆனால் அவன் அதை யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளால் சும்மா மின்னல் வேகத்தில் வந்து ஒரே விட்டில் அவனை ஸ்பாட் அவுட் பண்ணுறான். அவனோட கட்டான கையும் கீழே விழுந்த அந்த எல்லா ஃப்ளேரும் அவன் தான் அந்த ஸ்குவாடு லீடர்ன்றதை நம்ம ஆளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. அங்கே இருக்கிற கம்மியான கூட்டத்தை பார்த்துட்டு இது சும்மா வெளியில் சுற்றுற லோக்கல் டீம் தான், மெயின் ஸ்குவாடு கிடையாதுன்னு நம்ம ஆள் ஜட்ஜ் பண்ணுறான். அதுக்குள்ளே மற்ற ஹவுன்ஸ் எல்லாம் டே நீ யாருடா, உன்னை எவன் இங்கே அனுப்புனதுன்னு கத்துறாங்க. அவனுங்க அலர்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆள் மறுபடியும் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுங்க பேனிக் ஆகவும் கேள்வி கேட்குற சீன் என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சும்மா கெத்தா நம்ம ஆள் சொல்கிறான். ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், இல்லைனா ஒருத்தன் சாகிறத இன்னொருத்தன் வேடிக்கை பார்க்க வேண்டி இருக்கும்னு மிரட்டுறான். அதுக்கப்புறம் நம்மால் மினி மேப்பை வச்சு அவனுங்களோட சீக்ரெட் பேஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறான். அங்கே ஏகப்பட்ட ஹவுன்ஸ் இருக்கிறத நோட் பண்ணுறான். அப்போ அந்த அவுட் போஸ்ட்டை காலி பண்ணி சோல்ஜர்ஸை கொண்டது இந்த டீம் தான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மால் நேராக அந்த பேஸை நோக்கி மாசா கிளம்புறான். மவுண்டனுக்கு நடுவில் இருக்கிற அந்த சீக்ரெட் பேஸை நம்மால் ரீச் ஆகுறான். அங்கே இருக்கிற ஒரு கார்டு எந்த பைத்தியக்காரன் இந்த பார்பேரியன் ஏரியாவுக்குள்ளே நமக்கு வாட்ச்மேன் டியூட்டி போட்டான்னு தெரியலையேன்னு புலம்புறான். இன்னொருத்தன் அதை நக்கல் பண்ணி சிரிக்கிறான். ஆனால் அவனுங்க சிரிப்பு ரொம்ப நேரம் நீடிக்கலை. தூரத்துலேருந்து வந்த ஒரு அட்டாக் ஒரு சென்ட்ரியை டக்குன்னு காலி பண்ணுது. அவனுங்க ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள அடுத்த அட்டாக்ல இன்னொரு கார்டும் ஸ்பாட் அவுட்டு. அந்த கேப்பில் ஒரு பர்பிள் கலர் எனர்ஜி பிளேடு மின்னல் மாதிரி வந்து அங்கே இருந்த மற்ற டிஃபெண்டர்ஸையும் ஒரே செகண்டில் காலி பண்ணுது. ஏதோ தப்பாக நடக்குதுடான்னு உயிரோடு இருக்கிற ஒரு கார்டு கத்துறான். ஆனால் அவன் கூட இருக்கிறவன் என்ட்ரன்ஸில் என்ன சத்தம்னு யோசிச்சுக்கிட்டே லைட்டாக ஹெசிடேட் பண்ணுறான். அந்த ஒரு செகண்ட் கேப்பில் நம்மால் உள்ளே பூந்து அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவனை வெட்டி சாய்க்கிறான். பக்கத்தில் இருக்கிற கடைசி கார்டு என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே நம்மால் அவனையும் ஒரே க்ளீன் ஸ்ட்ரைக்கில் காலி பண்ணுறான். அடிப்பட்டு கிடக்கிற ஒரு ஹாண்ட் அலர்ட்டு உள்ளே எவனை பூந்துட்டான்னு கத்த பார்க்குறான். ஆனால் நம்மால் டக்குன்னு அவன் தொண்டையை பிடிச்சி கத்த விடாமல் ஸ்பாட் அவுட் பண்ணுறான். அங்கே இருக்கிற ரத்தமும் ஸ்வாடு ஃபைட்டும் நம்ம ஆளோட பாஸ்ட் லைஃபோட மெமரியை கிளப்புது. பாஸ்ட் லைஃப்பில் நம்மளும் ஒரு கில்லராக இருந்தப்போ தன்னோட பழைய பாஸோட சேர்ந்து சீடு வார் டைமில் பாவ்லா கார்டர் மேலே பண்ண முரட்டுத்தனமான ரைடு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. மேலே இருந்து இதை பார்க்குற கமாண்டர் நம்ம ஆளோட ஃபைட்டிங் ஸ்டைலை வச்சு ஓஹோ இது சவுத்து சைடு ஹிட்மேன் யூஸ் பண்ணுற டெக்னிக்காச்சுன்னு கண்டுபிடிக்கிறான். அப்புறம் நம்ம ஆளை பார்த்து ஒழுங்காக சரண்டர் ஆகிட்டு வலிக்காமல் கொண்டுறேன்னு சீன் போடுறான். ஆனால் நம்ம ஆளை அவனை பார்த்த உடனே இவன் தான் லீடர்னு கெஸ் பண்ணுறான். இவன் ப்ளூ நைட் லெவல். பாஸ்ட் லைஃப்பில் பார்த்த ஹவுன்ஸை விட செம வீக்கு. கருணை காட்டுறேன்னு அவனுங்க சொன்னதை கேட்டு நம்ம ஆள் நக்கலாக சிரிச்சிட்டு உங்கள் ஆளுங்க செத்ததை பற்றி உண்மையாகவே கவலைப்பட்டா இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காம என்ன அடிக்க வந்திருக்கணும்னு சீன்றான். கமாண்டர் சென்ட்ரல் காண்டினென்ட்டில் எல்லாம் மனசீலகன முட்டாள்கள் தான் இருக்காங்கன்னு நக்கல் அடிக்கிறான். நம்ம ஆளை கொடூரமாக கொள்ள தன்னோட ஆளுங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறான். அந்த ஹன்ஸ் எல்லாம் எல்லா பக்கத்துல இருந்து பாஞ்சு வராங்க. ஆனால் நம்ம ஆள் அசராமல் விரித்தனமாக ஸ்வாடை சொல்லட்டி அவனுங்களை சும்மா தெறிக்க விடுறான். அவனுங்க அட்டாக் எல்லாம் வரிசையாக ஃபெயில் ஆனதும் நம்ம ஆளுக்கு ஒரு சந்தேகம் வருது.
நம்ம நினச்சதை விட ரொம்ப வீக்காக இருக்கானுங்களா இல்லை நம்ம பவர் செம்மையாக ஏறிடுச்சான்னு யோசிக்கிறான். இதை டெஸ்ட் பண்ண அப்படியே மானா ரிஃப்ளெக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறான். சடன்லி மேஜிக் எல்லாம் பிளாக் அவுட் ஆனதை பார்த்து கமாண்டர் பயங்கர ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி டைமில் இப்படி ஆகுதுன்னு. சில ஹவுன்ஸ் இது டிராகன் ஸ்லேயரோட மானா டிசெப்ஷனாக இருக்குமோன்னு கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது செட் ஆகலை. ஏன்னா நம்மளால் ஆரா யூஸ் பண்ணாமலே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த ஆராவும் அவன் யூஸ் பண்ணலை. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சும்மா டேகர் டெக்னிக் யூஸ் பண்ணுற ஒரு சவுத்தன் ஹிட்மேன் மாதிரி தான் தெரிகிறான். அந்த பிளாக் அவுட்டை சாதாரண மால் ஃபங்க்ஷன்னு தப்பாக நினச்சிடறாங்க. சீக்கிரமே சிஸ்டம் ரெக்கவர் ஆகிடும்னு சொல்லி கமாண்டர் தன்னோட ஆளுங்களை சமாளிக்க பார்க்குறான். அது வரைக்கும் தாக்கு பிடிக்க சொல்கிறான். லைட்டு வந்ததும் பார்த்தா அவனோட பாதி ஆளுங்க ஆல்ரெடி செத்து கிடக்குறானுங்க. அந்த ரத்த கலரியை பார்த்து கமாண்டர் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு டைலாக் விட்றான். ஹீரோ கிங் கைசரோட இடத்துல கை வைக்க அந்த எம்பரருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு. அந்த பேரை கேட்டதும் கமாண்டர் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். கைசரோட இடத்த தேடி தான் வந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. அவன் எல்லாம் பொய்ன்னு சமாளிக்க பார்க்குறான். ஆனால் நம்மளால் அவனை பேசவே விடலை. நீ உண்மையை சொல்லணும்னு அவசியமே இல்லை, நானே கண்டுபிடிச்சிப்பேன்னு கெத்தா சொல்கிறான். அந்த கமாண்டர் திருட்டுத்தனமாக ஒரு மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளால் பக்காவாக பிடிச்சிடுறான். தொண்டையில் பிளேடை வச்சதும் அந்த ஆள் பேஜாராகி எங்களுக்கு நிஜமாகவே எதுவும் தெரியாதுன்னு கத்துறான். அப்போ தான் அந்த பேஸுக்கு உள்ளே இருந்து ஒரு லைட் வரதை நம்மளால் பார்க்குறான். இங்கே என்ன நடந்தாலும் அந்த பழி மெக்கேன் மேலே தான் விழும்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருது. அது நம்ம ஆளுக்கு செம்ம ஹாப்பி தான். ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஆளு வேலை செஞ்ச கார்டல் தான் அந்த மெக்கேன். குஸ்கோ விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த கார்டினேட் ரூல்ஸ் இல்லாத கார்டல் கண்ட்ரோலில் போச்சுன்னு நினச்சி பார்க்குறான். அந்த இடம் மெக்கேனுக்கும் பாவ்லாவுக்கும் நடுவில் பிரிஞ்சு கிடக்குது. நம்ம ஆளு தன்னோட டிராகன் பவர்ஸை வச்சு ஈஸியாக எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனால் வேணும்னே டேகர் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். மெக்கேனோட ஸ்டைலில் ஒரு வார்னிங் விட்டுட்டு அவங்கள மாட்டி விட்டுட்டு இவன் சேஃப் ஆகிடுறான். மாஸ்டர் பிளான். எம்பையர் கண்டிப்பாக கார்டல்ஸ் மேலே தான் பழிய போடணும்னு நம்மளால் ஸ்கெட்ச் போடுறான். இதனால் எம்பையர்காரனுங்க அட்டாக் பண்ணால் மெய்க்கன் காலி ஆகிடும். அது நம்ம ஆளுக்கு செம்ம ப்ராஃபிட். ஆனால் நம்ம ஆளுக்கு நிஜமாகவே ஷாக் கொடுத்தது இந்த மேட்டர் இல்லை, அங்கே கிடைச்ச அந்த லெட்டர்லையும் மேப்லையும் இருந்த மேட்டர் தான். எம்பரரோட ஆர்டர் சும்மா அந்த பழமையான இடத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஆனால் அங்கே இருந்த மேப்பை பார்த்தா பாய்ஸ் ஏதோ பெரிய பிளான் பண்ணுறாங்கன்னு புரியுது. ஹவுன்ஸ் ஆல்ரெடி சென்ட்ரல் காண்டினென்ட் முழுக்க இறங்கிட்டானுங்க. வார் நடந்துக்கிட்டு இருக்க ஈஸ்டர்ன் காண்டினென்ட் ஏன் அந்த மிஸ்டீரியஸான எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கானுங்க. அதாவது கைசர் இடத்த இன்னும் கண்டுபிடிக்கலனாலும் ஹவுன்ஸ் நம்ம ஆள் டைம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்தாங்களோ அதே லெவலுக்கு இப்போ வந்துட்டானுங்க. எம்பையர் நெருங்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சதும் கைரஸோட இடத்துக்கு அவனுங்களுக்கு முன்னாடி நாம் போயிடணும்னு முடிவு பண்ணுறான். அந்த பிளாண்ட் ஹேர் ஆள் வானத்தில் ஒரு ரெட் சிக்னல் போகிறத பார்த்துட்டு ஏதோ செமையாக தப்பாக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த சிக்னல் ஹெவன்ஸ் நெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. அது ஒருத்தனை டார்கெட் பண்ணி வளைச்சி பிடிச்சி கொடுறதுக்கான வெறித்தனமான மேன் ஹண்ட் பிளான். நம்ம ஆள் மாட்டிக்காமல் இருக்க காட்டுக்குள்ளே டீப்பாக ஓடுறான். தப்பிச்சு ஓடும்போது மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கணக்கு போடுறான். சடன்லி அந்த பிளாக் க்ளோக் போட்டவனுங்க நெருங்கி வந்ததும் நினச்சதை விட சீக்கிரமாகவே அந்த நெட்டு மூடுதுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. அந்த சிக்னல் 5 பிரிஞ்சா அதுதான் ஹையஸ்ட் லெவல் அட்டாக்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஹவுன்ஸும் டார்கெட்டை ரவுண்டு கட்டி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுற வரைக்கும் விடாமல் துரத்துவானுங்க. ஒரு விதத்தில் இது டெத்து சென்டென்ஸ் மாதிரி தான். பாஸ்ட் லைஃப்பில் இதே மாதிரி தான் எம்பரருக்கு வேணுங்கிற பொருளை திருடிட்டு எஸ்கேப் ஆகும்போது செத்து போனது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் இந்த தடவை இப்போ நம்மக்கிட்ட இருக்க சிஸ்டம் வச்சு அந்த விதியை மாற்றி எழுதலாம்னு ஒரு கெத்தான கான்ஃபிடென்ஸுக்கு வரான். அந்த கான்ஃபிடென்ஸோட பிளான் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஹண்டர் பாஞ்சு வந்து நம்ம ஆளை வெட்ட பார்க்குறான். ஹீரோ பஸ்ட் அட்டாக்கை அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணி அவனுங்களை சுற்றி வர வைக்கிறான். உடம்பு முழுக்க தழும்புகளோடு இருக்கிற அவனுங்க லீடர் இவன் நம்ம நினச்சதை விட செம்ம டேஞ்சருப்பான ஸ்பாட்லேயே புரிஞ்சுக்கிறான். தேவைப்பட்டா ஃபைட் பண்ணியே வழியை ரெடி பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நம்ம ஆளு இப்போ திருப்பி வெறியாடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.